காஃபிமா. அங்க வச்சுட்டு போ. அம்மா, டிஃபன் என்னம்மா பண்ணட்டும்? அப்புறம் சொல்றேன். ம். ப்ளீஸ் கிருஷ்ணா, போனை எடு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் நான் தான் சொல்லணும். ப்ளீஸ் கிருஷ்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் போனை எடு. கம் ஆன் கிருஷ்ணா, நான் உனக்கு ஸ்வீட் மெமரி சொல்லணும். ப்ளீஸ் 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 போனை எடு. ஹலோ கிருஷ்ணா, குட் மார்னிங். இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொன்னது நான் தானே? சாரி கிருஷ்ணா, ஐ எம் வெரி ஹாப்பி. நீ கோமா இருக்கிறது என்கிட்ட காமிச்சுக்கிட்டாலும் உன் மனசுல நான் தான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி கிருஷ்ணா. எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் கூட மாறலல்ல. ஆமா, கொஞ்சம் கூட மாறல. இன்னும் உன்னை அப்படியே தான் வெறுக்கிறேன். ராம், உன்னை இன்னும் அதிகமா வெறுக்கணும்னு தோணுது. கிருஷ்ணா அங்க இல்லையா? இருக்கான், நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? போன் வச்சிரு. ஹலோ, இது பார், கிருஷ்ணாக்கு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவன் இன்னும் உன்னை வெறுக்கிறான். இத உன்கிட்ட சொல்ல சொன்னதே அவன்தான். அதனால இனிமே அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ பெரிய பிளேயரா இருக்கலாம், ஆனா இந்த முறை கிருஷ்ணாவை உன்னால பிடிக்க முடியாது. உனக்கு போன் பண்ணி பேசணும்னு ஆசையா இருந்தா வேற யாருக்காவது பண்ணி பேசு. கிருஷ்ணாவை டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் நிம்மதியை கெடுக்காத. பாய். குட் மார்னிங் டா. குட் மார்னிங். என்னடா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? நீ ஏன் இவ்வளவு லேட்டா எந்திரிச்ச? நல்லா தூங்கிட்டேன்டா. என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஹோட்டல் போல? இல்ல. என்ன இன்னைக்கு லீவா? ஆமாண்டா. அப்படின்னா ஹோட்டல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன? இருந்தா இருக்கட்டும். எதுவும் ப்ராப்ளம் வராதா? வந்தா வரட்டும். வேணும்னா நான் போவா? எங்க? ஹோட்டலுக்கு தான்டா, வேலைய பாக்க. நீயா? நான் தான்டா. ஏன் ஷாக் ஆகுற? இல்லடா, நீ போய் வேலை. ஏன் நான் செய்யக்கூடாதா? உனக்காக செய்வேன்டா. சிவராம் அங்கிள் இருப்பார்ல, அவரை வச்சு பேலன்ஸ் பண்ணிப்பேன். நீ ரெஸ்ட் எடு. நிஜமாதான் சொல்றியா? ஏய், என் பாலிசி உனக்கு தெரியல. காலையில நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் அந்த பேப்பரை படி. நான் போய் ரெடியா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டா. எதுக்குடா? நம்ம வேலையை நாம தானே பார்க்கணும். பாய்.
என்ன இங்க வா. என்ன நேத்து என்ன நடந்தது? கொஞ்சம் சத்தமா தான் கேள. நேத்து என்ன நடந்தது? நிறைய நடந்ததே. ஆடு நடந்தது, கோழி நடந்தது, பன்னி நடந்தது, நாய் நடந்தது, நீயும் நடந்தியே. ஐயோ அது இல்லம்மா, உங்களுக்குள்ள என்ன நடந்தது? ஆஸ் யூஷுவல் சண்டை தான். என்ன சண்டை? ஐயோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு, விடு. ப்ளீஸ் சொல்லுமா. ஏதோ நடந்தது, விட. அது எப்படிம்மா விட முடியும்? இப்ப நடக்கிறது எல்லாம் பார்த்தா உன் மேரேஜ்க்கு லீட் சீன் மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமாமா, அன்னைக்கு பிக்னிக், நேத்து டின்னர், அப்புறம் டேட்டிங், அதுக்கப்புறம் மேரேஜ் தானே. அப்படின்னு யார் சொன்னா? யாரும்மா சொல்லணும்? 30 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால இது கூட தெரிஞ்சுக்க முடியாதா? உனக்கு எல்லாம் தப்பு தப்பா தெரியுதே. இல்லம்மா, எல்லாமே கரெக்டா தெரியுது.